ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனோட ஆணைப்படி தன்னை மதுரைக்கு அழைச்சிட்டு போகிற அக்ரூரருக்கு யமுனை நீரில் கொடுத்த தரிசனத்தை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து அக்ரூரரோட துதிகளை மகரிஷி சொல்றார். பிரபு, நீங்களே அத்தனை மூல காரணங்களுக்கும் மூல காரணர், தோற்றம் அறியாத ஆதி புருஷர், முடிவற்றவர், ஸ்ரீமன் நாராயணனான தங்களை வணங்குறேன். தங்களோட நாபியில இருந்து தோன்றின தாமரையில இருந்து இல்லையா பிரம்மதேவர் தோன்றினார். அவர்கிட்ட இருந்து இந்த உலகம் தோன்றிச்சு. பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் இதெல்லாம் உண்டாக காரணமான மகத்தத்துவம் உண்டாக காரணமான மூல பிரகிருதி, அதுக்கு காரணமான புருஷன், மனசு, பொறிகளோட விஷயமான புலன்கள், அவற்றுக்கான தேவதைகள்னு இந்த உலகம் தோன்ற காரணமான பொருட்கள் எல்லாமே தங்களோட திருமேனியில இருந்து தோன்றினவையே. பிரகிருத்தியினால் தோற்றுவிக்கப்பட்ட எல்லாமே இதுன்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை உடையவை தான். அதனால் இது எல்லாமே ஜடம்தான், ஆத்மா இல்லை. அதனால் அது எல்லாமே தங்களை அறிஞ்சிக்கக்கூடிய திறன் அற்றவை தான். ஏன்னா நீங்கள் தான் ஆத்ம தத்துவ ஸ்வரூபனாச்சே. பிரம்மதேவர் உண்மையில் தங்களோட அம்சமே தான். இருந்தாலும் மாயையோட குணமான ரஜோகுணத்தை கொண்டவர். அதனால் முக்குணங்களையும் கடந்து நிற்கிற தங்களோட உண்மையான ஸ்வரூபத்தை அவருமே கூட அறியலை. சாந்த குணம் படைத்த யோகிகள் சிலர் அத்தனை ஜீவர்களுக்குள்ளேயும் தனக்குள்ளேயும் ஆத்மாவா விளங்குற அந்தர்யாமியா தங்களை பூஜிக்கிறாங்க. இன்னும் சிலர் நிலம், நீர், காற்று, ஒளி, வெளின்னு பஞ்சபூதங்கள்லையும் உள்ளேயும் வெளியையும் சீரா பரவி நிற்கிற பரமாத்மாவா தங்களை பூஜிக்கிறாங்க. இன்னும் சிலரோ சூரியன், சந்திரன், அக்னின்னு ஒளிமண்டலத்தில் விளங்குற இஷ்ட தேவதையாக உங்களை பூஜிக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இந்த அத்தனைக்குள்ளேயும் சாட்சியா சுத்த சத்வனா விளங்குற மகாபுருஷனா தங்களை பூஜிக்கிறாங்க. அதோட இது அத்தனையும் இயக்கிற ஈஸ்வர தத்துவமாகவும் தங்களையே இல்லையா பூஜிக்கிறாங்க. வேதம் மோதின கர்ம யோகிகளான சில அந்தணர்கள் ரிக், யஜுர், சாமவேத மந்திரங்கள் மூலம் பலவித வேள்விகள் செஞ்சு இந்திரன் முதலான பல தேவர்களோட வடிவத்தில் தங்களையே இல்லையா வழிபடுறாங்க. ஞான யோகிகள் பலன் கருதாம அத்தனை நற்கர்மங்களையும் புரிஞ்சு அது அத்தனையும் தங்களுக்கே அர்ப்பணிச்சு உலகில் இன்பங்களை முற்றும் துறந்து ஞான வடிவினரான தங்களை ஞான யோகத்தால் வழிபடுறாங்க. இன்னும் சிலர் சைவ வைணவ தீட்சை பெற்று நீங்கள் உபதேசித்த பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களோட முறைப்படி வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன்கிற 4 வியூகங்களா நாராயணனான தங்களையே பூஜிக்கிறாங்க. பரமேஸ்வரா. இன்னும் சிலரோ பரமசிவன் வெளியிட்ட ஆகம முறையில் அவங்க ஆச்சாரியர்கள் விளக்கின பல முறைகளால் சிவபெருமானோட வடிவத்தில் தங்களையே வழிபடுறாங்க. சகல தேவதா ரூபியான பிரபுவே, அப்படி வேறு பல தேவதைகள் கிட்ட பக்தி கொண்டவங்க மற்ற தேவதைகள் கிட்ட பக்தி பண்ணினாலும் அவங்க எல்லாருமே சர்வேஸ்வரனான தங்களையே தான் வழிபடுறாங்க. பிரபு, மலைகளில் தோன்றி பெறுகிற ஆறுகள் மழையால் நிரம்பி பல வழிகளில் ஓடி முடிவா கடலோட கடக்குது, கடலாவே ஆகிடுது. அந்த மாதிரியே சைவம், வைணவம் முதலான ஒவ்வொரு வழியும் இறுதியா தங்களையே தான் வந்தடையுது. சத்வம், ரஜஸ், தமஸ் 3மே தங்களோட மாயா சக்தியான மூல பிரகிருதியோட குணங்கள். பிரம்மால இருந்து தாவரம் வரைக்கும் அத்தனையுமே இந்த குணங்களால் ஒன்னோட ஒன்று சேர்க்கப்பெற்றவையே. அத்தனை உருவமாகவும் நீங்களே விளங்கினாலும் எதனோடையும் ஒட்டாதவர் நீங்கள். அறிவினால் ஏற்பட்ட ஞானத்துக்கும் நீங்களே சாட்சி. எங்கிருந்து தோன்றினது,
எப்போ தோன்றினதுன்னு சொல்ல முடியாததான இந்த உலகம் முக்குணங்களோட படைப்பு. அந்த குணங்கள் தேவன், மனிதன், பிராணின்னு எல்லார்கிட்டையும் செயல்படுது. ஆனால் நீங்கள் இதுகிட்ட இருந்து தனிச்சு விளங்குறீங்க. அப்படிப்பட்டவரான தங்களை வணங்குறேன். விராட் புருஷரான தங்களுக்கு அக்னியோ முகம், பூமியோ பாதங்கள், சூரியனும் சந்திரனும் கண்கள், ஆகாயமோ தொப்புள், திக்குகளோ காதுகள், விண்ணுலகமோ தலை, தேவதைகளோ திருக்கைகள், கடல்களோ திருவயிறு, வாயுவோ தங்களோட பிராணசக்தி. இப்படி உபாசகர்கள் சொல்கிறாங்க. மரம், செடி, கொடிகளோ ரோமங்கள், மேகங்களோ கேசங்கள், மலைகளோ எலும்புகளும் நகங்களும், கண்ணிமைத்தலோ இரவும் பகலும், ஆண்குறியோ பிரஜாபதி, மழையோ தங்களோட வீரியம். நீரில் பல வகையான பிராணிகள் வளர மாதிரி, அத்திப்பழத்தில் பல பல புழுக்கள் இருக்கிற மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத ஜீவராசிகள் நிறைஞ்ச இந்த பிரம்மாண்டங்களும் அதோட பாலகர்களும் தங்களோட திருமேனியில் இருக்கிறதா கற்பிக்கப்படுது. திருவிளையாடல் புரியறதுக்காக நீங்கள் எடுத்த பல பல திருவுருவங்கள் உலகத்தோட துயரை துடைக்குது. அதனால் உலகம் மகிழ்ச்சியாக தங்களோட புகழை பாடுது. வேதங்கள், ரிஷிகள், மூலிகைகள், சத்தியவிரதன்கிற அரசன் இவங்களை காக்கிறதுக்காக மத்ஸ்ய அவதாரம் எடுத்து பிரளய கால கடலில் விருப்பம் போல திரிஞ்சு விளையாடின மத்ஸ்யமூர்த்தியான தங்களுக்கு வணக்கம். மது, கைடபன்கிற அசுரர்களை கொன்று அஞ்ஞானத்தை போக்குற அத்தனை வித்தியைகளையும் உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக குதிரை முக வேடம் ஏற்றுக்கிட்ட ஹயக்ரீவ மூர்த்தியான தங்களுக்கு வணக்கம். மந்திரமலையை தாங்கிறதுக்காக மிக பெரிய ஆமை வடிவம் எடுத்த தங்களுக்கு வணக்கம். விளையாட்டா ரசாதலத்தில் இருந்து பூமியை மேலே கொண்டு வந்த வராக வடிவினரான தங்களுக்கு வணக்கம். பக்தர்களோட பயத்தை போக்குறவரே, அழகான சிங்க வடிவம் எடுத்த நரசிம்மரான தங்களுக்கு வணக்கம். 2 அடியால 3 லோகத்தையும் அளந்த வாமனரான தங்களுக்கு வணக்கம். அறநெறிகளை மீறின சிறுக்கான சத்திரிய கூட்டத்தை வெட்டி சாய்ச்ச பிருகுகுலத் தலைவரான பரசுராமருக்கு வணக்கம். ராவணனை அழிச்ச ரகுகுல திலகமான ஸ்ரீராமனுக்கு வணக்கம். பக்தர்களை காக்கிறதுக்காக வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் 4 வியூக மூர்த்திகளை அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வணக்கம். கஷ்யப முனிவரோட திதி, தனுங்கிற 2 மனைவிகள்கிட்ட தோன்றின தைத்தியர்களையும் தானவர்களையும் மயக்கிறதுக்காக தூய புத்தரா திருவதாரம் செஞ்ச தங்களுக்கு வணக்கம். கலியோட கொடுமையால் அறநெறிகளை விட்டு மிலேச்சர்களாக மாறின சத்திரியர்களை அழிக்கிறதுக்காக கல்கி அவதாரம் எடுக்க போகிற தங்களுக்கு வணக்கம். பகவானே, இந்த உலகத்தவங்க தங்களோட மாயையில் மயங்கி நான் என்னோடதுங்கிற பொய்யான பிடிவாதம் வச்சுக்கிட்டு கர்ம மார்க்கத்தில் சுற்றி சுற்றி வர்றாங்க. எங்கேயும் நிறைஞ்சவரே, நானுமே கூட கனவுல பார்த்த பொருட்கள் மாதிரி பொய்யான உடல், வீடு, மனைவி, மக்கள், பொருள், ஊற்றார், உறவினர்னு அத்தனையும் நிலையானதுங்கிற பிரமையில் மயங்கி சுற்றி சுற்றி வர்றேன். எது நான் இல்லையோ அதை நானுன்னும், எதெல்லாம் துன்பம் தரக்கூடியதோ அதெல்லாம் நிலையானதுன்னும் இன்பம் தரக்கூடியதுன்னும் மயங்கி இன்ப துன்பங்களை மனசை செலுத்தி அறியாமையில் மூழ்கினா எனக்கு இதமானவர் நீங்களேங்கிறத இன்னமும் அறியலையே. புற்களும் பூண்டுகளும் மூடி இருக்கிறதுனால நீர் இருக்கிற அந்த இடத்தை நீர் இல்லைன்னு நினச்சி அதை விட்டுட்டு காணல் நீரை நீர்னு நினச்சி நிறங்குவான் அறிவிலி. அந்த மாதிரி மாயையில் மறைஞ்சிருக்கிற தங்களை ஆத்மா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த உடலை ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு நான் அலையிறேனே. உலகில் இன்பத்திலேயே நாட்டம் இருக்கிறேனா இங்கேயும் அங்கேயும் தீவிரமாக அலையிற புலன்களால் இழுக்கப்படுறேன். ஆசை கொஞ்சம், செயல் கொஞ்சம்னு மாறி மாறி அலையிற என்னோட மனசை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறேனே. ஸ்ரீ பத்மநாபா, நல்லவர் அல்லாதவங்களுக்கு கிட்டாத தங்களோட திருவடிகளை சரணடைஞ்சேன். ஈசனே, அதுவும் தங்களோட திருவருள்னே நினைக்கிறேன். ஜீவனுக்கு
உலகியல் தழைகளில் இருந்து விடுதலைக்கான நேரம் வர்றப்ப தான் மகான்களுக்கு பண்ணின சேவை காரணமாக தங்களை வழிபடணுங்கிற எண்ணம் தோணும். உள்ளறிவாயிருந்து அத்தனையும் உணர காரணமானவரும் ஜீவருக்கும் ஈசருக்கும் முதல்வரும் எல்லையற்ற ஆற்றல் படைச்சவரும் பரபிரம்மே ஆன தங்களுக்கு நமஸ்காரம். சித்தத்தோட அதிர்ஷ்டான தேவதையான வாசுதேவனும் அத்தனை பிராணிகளும் சேர இடமான சங்கர்ஷணமூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம். புத்தியோட தேவதையான பிரத்யும்னன், மனசோட தேவதையான அனிருத்தன்னு விளங்குற இந்திரியங்களோட தலைவரான சர்வேஸ்வரா தங்களுக்கு வணக்கம். பிரபுவே, தங்களே சரணடைஞ்சேன், என்னை காத்தருளணும் பிரபு. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 40வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.